சத்தியம் உணர்ந்து வளர்ந்துருக்காங்க. அதனால தான் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு போடுவோம், மறுநாள் போடுவோம், 2 நாள் போட்டால் அதுக்கப்புறம் நம்ம வேலைகளில் பிஸியில் நம்ம அதெல்லாம் வந்துட்டு மறந்துடுவோம். ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நலத்திட்ட உதவிகளை வழங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் இல்லை, தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா அவங்க எண்ணங்கள் ரொம்ப உயர்வாக இருக்குது. அதாவது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. எண்ணம் போல் நீங்கள் நல்ல எண்ணங்களை நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் நல்ல எண்ணங்கள் தான் உங்களை வந்துட்டு வழி நடத்தும். நீங்கள் கெட்ட எண்ணங்கள் நினச்சிங்கன்னா அவனை அழிச்சிடணும், அவனை இது பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கெட்ட எண்ணம் தான் நினைக்கும். அவனை அழிக்கிறீங்களோ இல்லையே, நீங்கள் அழிச்சிடுவீங்க. இதுதான் வந்து எண்ணம் போல் வாழ்க்கைன்னு அந்த காலத்திலே அப்போவே வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு. அது வந்து இப்போ இல்லை, எந்த காலத்துக்கும் அவர் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காரு. இப்போவும் அது வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டு தான்